ஒரு புக்கோட டைட்டில சூஸ் பண்றது வந்து ரொம்ப சவாலான ஒரு காரியம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா, அந்த புக்கினுடைய வெற்றியில நிச்சயமா அந்த டைட்டிலுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். இந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் எழுத்தாளர் டான் ப்ரவுனோட ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் அப்படின்ற நாவல் வந்து அதனுடைய டைட்டிலும், ஸ்டோரியும் மேட்ச் பண்ற மாதிரி, இன்னும் ரீடர்ஸோட அட்டென்ஷன கிரியேட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த நாவல்ல ஆக்சுவலா ராபர்ட் லாங்டன் அப்படின்ற கேரக்டரை வந்து டான் ப்ரவுன் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த கேரக்டர் அடுத்தடுத்து வர்ற எல்லா நாவல்ஸ்லயுமே வந்து வருவாரு. ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸை வந்து ஆக்சுவலா மூவியாவும் ஷூட் பண்ணிட்டாங்க. யூஸ்வலா ஒரு புக்கை வந்து ஒரு நாவலை மூவியா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப நிறைய ஈவெண்ட்ஸை ஒமிட் பண்ணிடுவாங்க, சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த ரீட் பண்றப்ப உள்ள ப்ளெஷர் வந்து அந்த மூவி பார்க்குறப்ப கிடைக்காது. பட் இதுல வந்து அப்படி இல்லை. ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். புக்கு வாசிக்கிறப்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதே இன்ட்ரெஸ்ட் நமக்கு மூவி பார்க்குறப்பவும் அந்த வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாவல்ல ராபர்ட் லாங்டன்றவர் வந்து யார் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் பிளஸ் சிம்பாலஜிஸ்ட். இவர் விக்டோரியா வெட்ரா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டோட சேர்ந்து ஏன்ஷியன் பிரதர்ஹுட், ஒரு பழங்காலத்து ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட பேர் வந்து இலுமினாட்டி. அது கூட இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்றாங்க. அந்த இலுமினாட்டி வந்து ஆக்சுவலா ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் கம்ப்ளீட்டா அதவே அழிச்சிடணும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதான் வந்து பேக்ரவுண்ட், இதுதான் செட்டப். இந்த கதையினுடைய கருத்து, மூல கருத்து, ஜிஸ்டே வந்து இதுதான். ஆக்சுவலா அந்த புக்கை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா புக்கை கீழே வைக்கவே மனசு வராது அந்த ஸ்டோரி முடிகிற வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க இன்னும் இந்த நாவல் வாசிக்கல அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் ரீட் இட். இட்ஸ் அ நாவல் வர்த் ரீடிங்.